ட்ரூலி யூனிக் வெப்பனை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இப்படி சொல்கிறதுக்கு வேறொரு காரணம் இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் சேர்க்கப்படுமா, மால்டோவா சேர்க்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஆம் சேர்க்கப்படும் அப்படிங்கிறது பதிலாக வந்திருக்கு. நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா அது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தூரம் எல்லாமே நம்ம ஃபயர் அப்டேட்டில் தமிழ் வியூகம் அப்படிங்கிற சேனலை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நடந்திருக்கிற மிக முக்கியமான முடிவுகள், அந்த முடிவை பொறுத்து ஒரு ரிசெஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே, அதுலேருந்து தப்பிப்பதற்காக இப்போ எந்தெந்த நாடுகள் என்னென்ன முடிவுகளை எடுத்திருக்காங்க, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இப்போ மறுபடியும் ரஷ்யாவின் பார்வை சவுத் பக்கமாக போகுதா, எந்த இடத்துல ரஷ்யா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க, மேப் வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ட்ரூலி யூனிக் வெப்பன் அப்படின்னு சொல்லும்போதே ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. ஜிர்கோனா இருக்கட்டும், நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்ப்பா, உக்ரைனுக்குள்ளே எங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்துருச்சு, வந்து அழித்து விட்டது அப்படிங்கிற அறிவிப்பை ரஷ்யா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் மிசைல் மட்டும் கிடையாது, 2022 முடிவுக்குள் நாங்கள் சாம்ராட் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஒரு மிசைல் தான். ஸோ அதை மட்டும் நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோன்னா, ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இராணுவத்தில் அது சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இராணுவத்தில் சேர்க்கப்படும் அப்படிங்கிற இந்த முடிவே அது உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தப்படுமோ அப்படிங்கிறதுனால தான் உக்ரைன் மற்றும் மால்டோவா இந்த இரண்டு நாடுகள் தான் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, நாங்களும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் உக்ரைன் வருமா வராதா அப்படிங்கிற இழுபறிக்கு மத்தியில் உக்ரைனுக்கும் மால்டோவாக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படிங்கிற அனுமதியை ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த தலைவர்கள் 27 நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வரலாறு புதிய வரலாறாக எழுதப்படுகிறது. இந்த வரலாறு மிக முக்கியமான வரலாறாக இனி போற்றப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கும் போது என்ன நடந்தது, என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குறிப்பாக இப்போ நடக்கிற யுத்தம் எல்லாமே டோன்பாஸ் ரீஜன் தான். இந்த டோன்பாஸ் ரீஜன், நீங்கள் இந்த இமேஜை பார்த்துக்கோங்க, லெஃப்ட் சைட் பார்க்கக்கூடியது டோன்பாஸ் ரீஜனில் ப்ரோ ரஷ்யன்ஸ் எவ்வளோ இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் ப்ரோ ரஷ்யன்ஸ் இருந்ததுக்கும் அப்பாற்பட்டு பல இடங்களில் ரஷ்யாவினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கட்டத்தில் மைக்கோலேவா இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் விதமாக உக்ரைனுடைய படையும் என்ன செஞ்சாங்க, மேற்குலக நாடுகளுடைய சப்போர்ட்டில் ரஷ்யாவை எதிர்த்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த நேரம் தான் நமக்கு சவுத் சைடு வேண்டாம்ப்பா, நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸ்ட் சைடு முழுவதுமாக நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ரஷ்யா வந்தாங்க. ஸோ 2014 கிரீமியா தன் வசப்படுத்தி விட்டது அப்படின்னு சொன்ன ரஷ்யா, இந்த கிரீமியாவுக்கும் மால்டோவாவுக்கும் இடையே ஒரு லேண்ட் காரிடோரை உருவாக்க வேண்டும் என்றால் ஈஸ்ட் சைடு முழுவதுமாக பிடித்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையுடன் அவங்க என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய படையை அப்படியே ரீக்ரூப் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த ரீக்ரூப் செய்யும்போது தான் லுஹான்ஸ்க் அப்படிங்கிற இடத்துல இப்போ 90% யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. செரோடோனஸ்க் அப்படிங்கிற மேரிபோல் சிட்டிக்கு பிறகு செரோடோனஸ்க் அப்படிங்கிற பகுதி தான் அதிகமாக பேசப்பட்டது. அந்த செரோடோனஸ்க் பகுதியிலேருந்து இன்னைக்கு உக்ரைன் சொல்லியிருக்காங்க, உக்ரைன் இராணுவமே நீ திரும்ப வந்துரு, எப்படியாவது திரும்ப வந்துரு, வேறு வழி இல்லை, நம்மளால் இனிமேல் அங்கே போரிட முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ லுஹான்ஸ் அப்படிங்கிறத அவங்க எடுத்துட்டாங்கன்னா, எல்பிஆர் அப்படிங்கிற அந்த பகுதி எடுத்துட்டாங்கன்னா, அடுத்ததாக இவங்க எடுக்கக்கூடிய பகுதி டிபிஆராக தான் இருக்கும். இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோன்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய டோன்ஸ்க் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக், லுஹான்ஸ்க் பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அந்த பகுதியில் இப்போ எந்தெந்த இடத்துல யுத்தம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மேரிபோலை பிடிச்சிட்டாங்க, செரோடோனஸ்கை பிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு மிக முக்கியமான நெடுஞ்சாலையான T1302 அப்படிங்கிற ஹைவேல ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடந்திருக்கு. இந்த பகுதி அப்படிங்கிறது பக்முத்தா இருக்கட்டும், லிசிசங்ஸா இருக்கட்டும், இந்த இரண்டு பகுதியிலும் இணைக்கக்கூடிய ஒரு நெடுஞ்சாலை. ஸோ இந்த நெடுஞ்சாலையை இப்போ ரஷ்யா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது ஈஸ்ட் சைடு முழுவதுமாக ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துவிடும். இப்போ மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிற செய்தியை பாருங்களேன், மைக்கோலேவ் பகுதியில் மீண்டும் ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய தாக்குதல் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ கர்சனாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மைக்கோலேவாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய அளவு. கர்சன் எல்லாம் இப்போ யார் கண்ட்ரோலில் வந்துருச்சு, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து இப்போ மைக்கோலேவ் அப்படிங்கிற சவுத் சைடு இருக்கக்கூடிய உக்ரைன்லையும் இவங்க தாக்குதலை நடத்திட்டு அந்த இடத்துலையும் உக்ரைனுடைய இராணுவத்தை நிற்க வைத்த பிறகு அப்படியே இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுடைய காய் நகரத்தில் ஈஸ்ட் சைடு முழுவதுமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 450 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை உங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அமெரிக்கா உக்ரைனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் என்னென்ன வெப்பன்ஸ் அங்கே செல்ல போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இமேஜ் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த இமேஜ் பார்த்தோம்னா
ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இன்னும் பல வெப்பன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நவீன வெப்பன்ஸாக உக்ரைனுக்கு கொடுக்கப்பட போகிறது. யூகேயை பொறுத்த வரைக்கும் போரிஸ் ஜான்சன் அவர்களுடைய அரசியல் நிலைமை அங்கே ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருப்பதால் இப்போ போரிஸ் ஜான்சன் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இந்த ஒரு முடிவுக்கு பிறகு எதுவுமே பேசாமல் இருக்காரு. ஏன்னா இப்போ தான் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியில் வந்தாங்க பிரெக்சிட் அப்படிங்கிறது வழியாக. ஸோ பிரெக்சிட் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி இப்போ போரிஸ் ஜான்சன் அவர்களுக்கு எதிராகவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூக்குரலை எழுப்பி கொண்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு இந்த ஐரோப்பிய ஒன்றியமே தேவையில்லை, என்னுடைய பணம் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி தான் பிரெக்சிட் வழியாக பிரிட்டன் வெளியில் வந்தாங்க. இன்னைக்கு அதே ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் உக்ரைன் செல்ல போகிறது. பணம் செலவானாலும் பரவாயில்லை, நீ ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே சேர்த்து விடுங்கள், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு நாடாக நான் மாறிவிட்டேன் என்றால் ரஷ்யா என்னை அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் புட்டின் அவர்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் உக்ரைன் போகிறதும் போகாமல் இருப்பதும் அவங்க விருப்பம், ஜெலன்ஸ்கி அவர்களுடைய விருப்பம். ஒன்ஸ் அவங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் போயிட்டாங்கன்னா மேற்குலக நாடுகளுடைய அடிமையாக மட்டும்தான் உக்ரைனால் இருக்க முடியுமே தவிர அவங்க நினச்ச மாதிரி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது தான். அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நிறைய கட்டுக்கோப்புகள் இருக்குது. அதை மீறி நீங்கள் உக்ரைனை உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல விரிசல்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் ரஷ்யா வெளியிட்டிருந்தார்கள். இப்போதைக்கு மிக முக்கியமான கூட்டணியாக ரஷ்யா, ஈரான், சீனா கூட்டணி உதயமாகி கொண்டிருக்கிறது. ஈரானுக்கு இவ்வளோ லாபம், சீனா பிரிக்ஸ் மாநாட்டை சூப்பராக நடத்திட்டாங்க, சீனாவும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் பேசிக்கொண்டார்கள். இப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்ப்பது யுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசிக்க வைப்பதற்கு தான். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் அவங்களுடைய கேஸ் எமர்ஜென்சி இல்லாட்டி எமர்ஜென்சி பிளானுக்குள்ளே வந்துட்டாங்க. ஜெர்மனி எடுத்து பார்த்தோம்னா நோர்ட் ஸ்ட்ரீம் வழியாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இல்லாட்டி ஜெர்மனிக்கு கிடைக்க வேண்டிய நேச்சுரல் கேஸ் எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் கோல் அப்படிங்கிற நிலக்கரியை இப்போ கூடுதலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அங்கே தள்ளப்பட்டு கொண்டு இருக்கும் போது தான் இங்கே ரிசெஷன் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பாகிஸ்தானில் இன்னைக்கு பேப்பர் கிடையாது, அதாவது ஸ்கூல் சிலபஸுக்கு மாற்றாக புத்தகங்களை அடித்து கொடுப்பதற்கு பேப்பர் கிடையாது. இலங்கையில் எங்களுடைய பொருளாதாரம் அவ்வளோதான் படுத்தே விட்டது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார். இதே நேரத்தில் மியான்மரில் ஆங் சாங் சூகி அவர்கள் தனிமையான சிறையில் வைக்கப்படுகிறார்கள். அங்கே இராணுவ ஆட்சி அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஃப்ளட்டில் பங்களாதேஷ் பாதிச்சுட்டு இருக்கும்போது, கொரோனா வைரஸால் சீனா பாதிப்படைந்து கொண்டு இருக்கும்போது, மங்கி பாக்ஸால் ஆப்பிரிக்கா பாதிப்படைந்து கொண்டு இருக்கும்போது, உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையால் உலக நாடுகள் முழுவதுமாக பாதிப்படைந்திருக்கிறது. துருக்கியினுடைய இன்ஃப்ளேஷன் மட்டுமே 60%. அதே இது நீங்கள் அப்படியே இலங்கை எடுத்து பார்த்தீங்கன்னா 33% அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய இன்ஃப்ளேஷன் 7.8% அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன் 8.3% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நீங்கள் யூகேனுடைய இன்ஃப்ளேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 13% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9.4 அப்படிங்கிறதுலேருந்து 13% ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பல பிரச்சனைகள் இந்த இன்ஃப்ளேஷன் வடிவில் நம்ம நாட்டுக்குள்ளே இல்லாட்டி உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்படுகிறது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் போது மக்களுடைய வாங்கும் திறன் குறைகிறது. மக்களுடைய வாங்கும் திறன் குறையும் போது உற்பத்தி அப்படிங்கிறது குறைகிறது. உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது ரா மெட்டீரியலுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது குறைகிறது. ரா மெட்டீரியலுடைய மூவ்மெண்ட் குறையும் போது நிச்சயமாக உலக நாடுகளிடையே இருக்கக்கூடிய வர்த்தகம் குறையும். இது உலக நாடுகளை மட்டும் கிடையாது, வரக்கூடிய தலைமுறையை கூட அதிக அளவு பாதிக்கும். ஏன்னா 2023 ஒரு பொருளாதார மந்த நிலைமை வந்தது என்றால் நிச்சயம் அந்த பொருளாதார மந்த நிலைமையிலிருந்து நாடுகள் வெளியேறுவதற்கு 2 வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் கணித்து சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் நல்லா பங்கு வர்த்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளே இல்லாமல் அங்கேயா இங்கேயான்னு போயிட்டு இருக்காங்க. கோல்டு பிரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கேயா இங்கேயான்னு போயிட்டு இருக்கு. இலங்கையினுடைய பங்கு வர்த்தகத்தை திறக்கவே முடியல. பாகிஸ்தானுடைய பங்கு வர்த்தகம் அவ்வளோதான். பாகிஸ்தானில் சூப்பர் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்ஸை போட்டிருக்காங்க. வேற வழி கிடையாதுப்பா, இண்டஸ்ட்ரீஸ்லாம் நீங்கள் நடத்துறீங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ டாக்ஸ் வேணும், இல்லாட்டினா நீங்கள் இண்டஸ்ட்ரிலாம் நடத்த முடியாதுன்னு சொன்னனால அங்கே பங்கு வர்த்தகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கிறார்கள் பல நிறுவனத்தினுடைய உடைமையாளர்கள். ஸோ இப்படி பங்கு வர்த்தகம் ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிரிப்டோ கரன்சியும் ஸ்டேபிள் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கோல்டினுடைய ப்ரைஸ் இந்த நேரத்தில் தான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இது உலக மக்களை கொஞ்சம் அச்சம் கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறி வருகிறது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னைக்கு மட்டும் முடியாதுப்பா, இன்னும் 2 வருடத்திற்கு நீளும் அப்படின்னு சொல்கிறவங்க 2 வருடங்கள் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தை எந்த அளவுக்கு அது பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க. இந்தியா ஒரு பக்கம் கச்சா எண்ணெயினுடைய இறக்குமதி ரஷ்யாவிடமிருந்து 50 மடங்கை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். தமிழ் விதையாக இருக்கட்டும், வியூகமாக இருக்கட்டும். ஸோ இப்படி 50 மடங்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வர்ற ப்ரெஷர் அப்படிங்கிறதும் எப்படி இருக்குங்கிறத
அப்படிங்கிறதும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா அடுத்தடுத்ததாக ஃப்ளட் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச், ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் வந்து விட்டது அப்படின்னு பார்த்தோம், சீனாவில் ஃப்ளட், அசாமில் ஃப்ளட், அதே மாதிரி பங்களாதேஷில் ஃப்ளட் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் இன்னைக்கு ஜூன் மாதத்திலே வர தொடங்கிருச்சு. நவம்பர் டிசம்பர் வரை இருக்குது ஃப்ளட்டினுடைய அதிகளவு தாக்கம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் வரை நீண்டு கொண்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்டும் நம்ம இந்தியாவுக்குள்ளேயோ இல்லாட்டி உலக நாடுகளை சுற்றி நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். போன வருடம் சீனாவினுடைய மிகப்பெரிய ஒரு அணை உடையுமா அப்படிங்கிற கேள்வியுடன் பல செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைமை சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இல்லாட்டி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஃப்ளட் கிளைமேட் சேஞ்ச் வழியாக வந்தது என்றால், ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் கிழக்காசிய நாடுகளை பெரிய அளவு இந்த வருடம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ டோட்டலாக ஒரு ரிசெஷன் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஃப்ளட் அப்படிங்கிற மிகப்பெரிய அளவு இயற்கை பேரிடர்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் கொரோனா வைரஸ், மங்கி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காசை இந்த செலவழிக்கிறவங்க, அதாவது ரொம்ப தனியாக செலவழிக்கிறவங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் வாங்கலாமா, இல்லை பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் இப்போ நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடலாமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய மீடியாஸ் அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்த பிறகு உங்களுடைய முதலீடுகளை முதலீடாக மாற்றுங்கள். அப்படி இல்லைனா கொஞ்சம் இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பணத்தை பணமாகவும் அதே நேரத்தில் சீக்கிரமாக உங்களால் பணமாக மாற்றக்கூடிய சில பொருட்களாகவும் மாற்றி வைப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு அசட்டாக வாங்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு அசட்டாக வாங்கிட்டீங்க, அடுத்த வருஷம் ஒரு பொருளாதார சுணுக்கம் வருது, திடீர்னு உங்களுக்கு ஒரு பண தேவை வருகிறது என்றால் அந்த அசட்டை உங்களால் சீக்கிரமாக விற்க முடியாது. அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ரிசெஷன்லேருந்து நம்ம தப்பிப்பதற்கான வழிகள் என்ன? கடந்த முறைகள் ரிசெஷன் வந்தபோது உலக மக்கள் எப்படி பாதிப்படைந்தார்கள், அதிலிருந்து வெளிவருவதற்கு மக்கள் என்னென்ன செஞ்சாங்க, இதெல்லாம் வேறொரு வீடியோவாக நம்ம நிறைய ஸ்டடி பண்ணிவிட்டு இன்னொரு தொகுப்பில் பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நடந்திருக்கிற இந்த விஷயம், அதாவது உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு நாடாக நாங்கள் அங்கீகரிக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி இனி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் ரஷ்யாவினுடைய கோபம் அதிகரிக்கும். ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக உக்ரைன் பக்கமாக இருந்து உக்ரைனை அடித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை நேரடியாக இந்த யுத்தத்துக்கு அழைப்பார்கள். நேரடியாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு நாடு உள்ள யுத்தத்தில் பங்கெடுத்தாலும் இந்த யுத்தம் உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய யுத்தமாக மாற்றப்படலாம். அதற்கான ஒரு தருணத்தை நோக்கி இந்த யுத்தம் நீங்கி செல்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம இங்கே கவனிக்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இப்போ நடந்திருக்கிற அப்டேட் என்ன, மார்க்கெட் ஏன் இவ்வளோ டவுன் ஆகிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரிசெஷன், மங்கி பாக்ஸ்லேருந்து கொரோனா வைரஸ் வரை, இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல செய்திகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.